இது வந்து 6 பிஹெச்கே வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 4 பெட்ரூம்ஸ்னு மொத்தம் 6 பெட்ரூம்ஸ் கொடுத்து டூப்ளெக்ஸ் டைப்பில் நல்ல ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் ரூஃபுக்கு பூரா மெட்டல் கூலிங் சீட்டில் பெருசாக செட்டு போட்டிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்கிறதுனால வீட்டையும் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் 45 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப பெருசாக கிராண்டாக இருக்குது. 2-3 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய போர்ட்டிகோ, பெரிய லிவிங் ஹாலுக்கு சூட் ஆகிற மாதிரி மேசிவாக பெரிய உட்டன் டிவி யூனிட், போர்ட்டிகோ, பால்கனி உட்பட எல்லா ரூம்ஸுக்கும் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க், நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட எல்லா ரூம்ஸுக்கும் வுட்டில் கிராண்டாக இன்டீரியர் ஒர்க்குன்னு 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 6000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்னு வீட்டை சூப்பராக கட்டி அசைத்திருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சேரன்மன் நகரில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. அவினாசி ரோட் டைட்டில் பார்க்கில் இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு பிரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2184 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 45 அடி அகலமாகவும் 48 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரோடு வந்து 40 அடியில் நல்லா அகலமாக இருக்குது. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பெருசாக பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி, மேலே செகண்ட் ஃப்ளோரில் நிறைய பெர்கோலா டிசைன்ஸோட அங்கேயும் ஒரு பால்கனின்னு பிளான் பண்ணி ஃப்ரண்ட்டில் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட்ஸோட எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு 28க்கு 5 அடி சைஸில் ஃபோல்டபுள் டைப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 28க்கு 17. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸும், சீலிங்க்கு பூரா அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய கார், 3-4 டூ வீலர்ஸை கூட தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் 450 அடி வரைக்கும் போர் போட்டு பக்கத்தில் 10,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய வீடு, அதனால மெயின் டோர் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக டபுள் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி அதில் நிறைய உட்கார்விங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா ஹெவியான வுட்டில் கிராண்டாக செஞ்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 24க்கு 16. தரைக்கு முழுவதும் 6க்கு 4 அடியில் பெரிய சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய ஹாலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வெஸ்ட் சைடில் நல்லா மேசிவாக பெரிய உட்டன் டிவியும் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக கீழே ஃப்ளோட்டிங் கேபினட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் கிளாஸ் ஷெல்ஃப்ஸ் அண்ட் டோர்ஸோட ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் பிஓபியில் செஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் பொருத்தி அதில் 2 பெரிய சேண்ட்ரல் லைட் மாட்டியிருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. சைஸ் 6க்கு 4. சாமி ஃபோட்டோஸ் அண்டு பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக கிரானைட் டேபிள் டாப் வித் பேஸ் கேபினட்ஸும் பேக்ரவுண்டில் உடன் பேனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜா ரூமுக்கு சிஎன்சி கட் டிசைனில் அழகான டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. லேட்டஸ்ட் டிசைனில் சீலிங்க்கு பூரா ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் உட்டன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம்.
சைஸ் 10x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு பூரா கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், அது போக சென்டரில் ஒரு அழகான ஜென்ரல் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே உட்டன் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டிசைனுக்காக சென்டரில் 2 வார்ட்ரோப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர்ஸ் உள்ள லைட்டோட கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 8x6.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. வீட்டுக்கு பெயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு சீலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோட் பட்டி வச்சு, 1 கோட் ப்ரைமர் வச்சு, 2 கோட் எமல்சன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதெல்லாமே டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் டிசைன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். சைஸ் 17x11. கார்னரில் இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்து சீலிங் சென்டரில் பெரிய சேனல் லைட் மாட்டியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட உட்டன் கிராக்கர் யூனிட் செஞ்சுருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரோ. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரோட ஒரு டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கும்போது இந்த என்ட்ரன்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீட்டில் போர்ட்டிகோ, கிச்சன் உட்பட எல்லா ரூம்ஸுக்குமே கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. யூ ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு அதில் மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட ஓரட் கேபினெட்ஸும், பக்கத்தில் எலக்ட்ரிக் சிம்னியும், அதுக்கு மேலே 4 பக்கமும் லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து 4 பக்கமும் பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் 4 பக்கமும் லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் பார்க்குறோம். அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்காக நிறைய டால் கேபினெட்ஸும், அது போக டேபிள் டாப் பக்கத்தில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரனைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் இண்டிவிஜுவலாக லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 16x11.
ஆப்போசிட் வாலுக்கு பூரா ஃபெதர் டிசைன் டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் வச்சு நீட்டாக பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது தேர்டு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10x6. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாஞ்சில் இருந்து சின்ன பேசேஜ் வழியா 4th பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. எல்லா அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா டிசைன்டு கம்ப்ரஸ்டு டோரை கேன்பி பிராண்டில் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 11x4. அடுத்து லாஞ்சில் இருந்து சின்ன பேசேஜ் வழியா சவுத் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற 5th பெட்ரூம் கென்றாரோ. எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்டுன்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து 6th பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17x16. தரைக்கு முழுவதும் டார்க் கலரில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 11x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. யூபிவிசி அண்டு கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் 28x10. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லே பில்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு போகிறாமே மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சு சீலிங்க்கு போகிறாமே மெட்டல் கூலிங் சீட்டில் அழகாக செட்டு போட்டிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சேரன் மாநகரில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. அவினாசி ரோட் டைட்டில் பார்க்கில் இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 3 crore and 80 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.